ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கபில் ஆர்ட். நான் தான் உங்கள் கபில். ஸோ இந்த வீடியோ நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா, ஸோ ஹியூமன் ஃபேஸில் அவுட்லைன் வந்து எப்படி நம்ம கம்போஸ் பண்ணுறது, அதை பற்றி நம்ம இந்த வீடியோ நம்ம கற்றுக்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பப்போலாம் நீங்கள் ஹியூமனோட ஃபேஸ் நீங்கள் வரைய போகிறீங்களோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன், ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஃபேஸ் வேணும்னா சின்ன லைன் போட்டுக்கலாம், இல்லை பெரிய ஃபேஸாக வேணும்னா பெரிய லைன் போட்டுக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் விஷ். ஸோ நான் வந்து ஒரு லைன் போட்டேன். ஸோ இது வந்து நீங்கள் ஆஃபாக டிவைட் பண்ணிக்கணும் இந்த லைனை. ஸோ இன்கேஸ் இது 10 சென்டிமீட்டராக இருந்துச்சுன்னா ஸோ 5 தான் ஆஃப். ஸோ இதை வந்து நம்ம ஆஃபாக டிவைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த டாப் வந்து நம்ம ஹெட்டுன்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து சின். ஸோ இந்த சென்டர் பார்ட்டு தான் ஐ. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஐ லைன் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா நீங்கள் வந்து ஐப்ரோ லைன் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்? அப்ராக்சிமேட்லி யூ கேன் டேக். ஸோ அப்ராக்சிமேட்லி ஐலேருந்து கொஞ்சம் மேலே தான் வந்து உங்களுக்கு ஐப்ரோ லைன் இருக்கும். ஸோ சில பேர் வந்து ஐ இங்கே வரைஞ்சிட்டு இங்கே 4 ஹெட்டில் போய்ட்டு ஐப்ரோ லைன் வருவாங்க, அது ராங். ஸோ ஐக்கு கொஞ்சம் மேலே தான் வந்து ஐப்ரோ லைன் வரும். ஸோ நம்ம இப்போ ஐப்ரோ லைனும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ ஐப்ரோ லைன்லேருந்து சின்னுக்கு நீங்கள் சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் தான் நோஸ். ஓகேவா? ஸோ இப்படி ஃபஸ்ட்டு நான் ஐ லைன் கண்டுபிடிச்சேன். ஐ லைனுக்கு மேலே அப்ராக்சிமேட்லி ஐப்ரோ லைன் கண்டுபிடிச்சேன். இப்போது ஐப்ரோ லைன்லேருந்து சின்னுக்கு சென்டர் பார்த்தீங்கன்னா நோஸ். ஓகேவா? ஸோ இப்போ நோஸ்லேருந்து சின்னுக்கு சென்டர் லிப். இவ்வளோதான். ஸோ இதுதான் பேசிக்காக இருக்க எல்லா ஹியூமன்ஸோட ஃபேஸோட ஒரு ஃபார்முலா ஆக்சுவலி. ஸோ இந்த ஃபார்முலா படி தான் நம்மளோட ஃபேஸ் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கே கண் இருக்குது, கண்ணுக்கு மேலே ஐப்ரோ, ஐப்ரோக்கும் சின்னுக்கு நடுவில் நோஸ் வருது, நோஸுக்கும் சின்னுக்கு நடுவில் லிப்பு வருது. ஸோ இதுதான் பேசிக் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ஃபேஸ்லாம் வரைய போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹெட்டு இதுதான் டாப்னு நான் சொல்லிட்டேன். இங்கே ஒரு கர்வ், அதேவே நோஸ் லைனில் அங்கே ஒரு கர்வ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த கர்வையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம், இதையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு முழு சர்க்கிள் கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ என்னென்னா இந்த 2 சைடுமே வந்து அந்த சர்க்கிள் வந்து ஈவனாக இருக்கணும். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சர்க்கிள் வரைஞ்சிடுவாங்க, பட்டு இந்த சைடு அதிகமாக இருக்கும், இந்த சைடு கம்மியாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறது வந்து தப்பு. ஸோ ஒருத்தர் ஸ்ட்ரெயிட் ஃபேஸில் ஸ்ட்ரெயிட் வியூவில் நீங்கள் வரைய போகிறீங்க அப்படின்னா ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். சில டைம் அந்த ஃபேஸ் வந்து இப்படி டர்னில் இருக்கும்போது வரையும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு வேறு ஃபார்முலா இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் வந்து 2 சைடுமே ஈக்குவலாக இருக்கணும், அது ஒரு ரூல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் வந்து ஐ லைனோட ஜாயிண்ட் ஆகுது. ஐ லைன் எங்கே இருக்குது? ஸோ இதுதான் ஐ லைன். ஓகேவா? இந்த ஐ லைன் வந்து இந்த சர்க்கிளோட ஜாயிண்ட் இடத்துல வந்து நீங்கள் ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இந்த சின்ன இடத்துல வந்து ஒரு சின்ன கர்வ். ஓகேவா? ஸோ இந்த டாட்டையும் இந்த கர்வையும் ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் ஃபேஸோட ஸோ அவுட்டர் பார்ட்டு உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேசிக் திங். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதுக்கு அடுத்த ஸ்டெப் எப்படிலாம் வரையுதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.